திரு நாராயணன், ஜார்க்கண்ட்ல வந்திருக்கக்கூடிய முடிவுகள் எப்படி பாக்குறீங்க? இடி இந்த மாதிரி மத்திய அமைப்புகள்லாம் வச்சு மிரட்டினதுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய முடிவுகளை பார்த்தீங்களா? இந்த முதலமைச்சர் என்ன பாடுபடுத்தினீங்க, அதுக்கான ரிசல்ட்டா பாக்குறீங்களா? பிரியங்கா காந்தியோட கரங்கள் வயநாட்டுல எப்படி ஓங்கி இருக்கு பாக்குறீங்கல்ல? அது அடிப்படை முகாந்திரம் இருந்த காரணத்தினாலதான் எந்த ஒரு நிறுவனமுமே இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும். இரண்டாவது, ஜார்க்கண்டை பொறுத்தவரையில கடந்த தேர்தல்ல என்ன நிலைமையோ அதே நிலைமைதான். நீங்க லாஸ்ட் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா பிஜேபி 25 இடங்களை பெற்றது, இப்பொழுது ஒரு இடம் கூடுதலாக பெற்றிருக்கிறது. ஜேஎம்எம் 30, காங்கிரஸ் 15 இருந்தது, 13 ஆயிடுது. அப்போ இது ஆஸ் இட் இஸ் வேர் இட் இஸ்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க இருக்குது. இருந்தாலும் இன்றும் கூட ஜார்க்கண்ட்ல மிகப்பெரிய கட்சியாக பாஜக தான் விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்க கூட்டணி அவங்க அதிக கட்சிகள் இணைந்து பாஜகவை எதிர்த்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஒரு பெரிய கூட்டணி. 365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்மள்ட்ட இல்ல, அது பரவாயில்ல. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு. இப்ப நாம சில விஷயங்களை சொல்லி இருக்கிறோம், மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஏன் அப்படின்னு சொல்லி நாம பரிசோதனை, நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்வோம். இன்ட்ரோஸ்பெக்ஷன் கண்டிப்பா செய்வோம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் மகாராஷ்டிரா எப்படி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கறோம். மீண்டும் உங்கள்கிட்ட வர இன்ட்ரோஸ்பெக்ஷன் அதிகமா செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சி தான். தேசிய அரசியல்ல ரொம்ப முக்கியமான குரலாக இருக்கும்.